அன்பே சிவம், அன்பு வணக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மணி இப்போ 4:30 அதிகாலை நேரம். பாருங்க, இன்னைக்கு நம்ம யாத்திரையுடைய 2வது நாள். சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல மகுடஞ்சாவடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன்ல ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன்ல நல்லா தூங்கி எந்திரிச்சோம். முதல் நாளுடைய இரவு, சரிங்களா, நல்லா தூங்கி எந்திரிச்சோம். அலாம் வச்சு எந்திரிச்சதுனால சீக்கிரம் எந்திரிச்சிட்டோம். இன்னும் கூட தூங்கியிருப்போம். நல்லா அலாம் வச்சு தூங்கினோமா, அதனால எந்திரிச்சாச்சு. போதும், இதே நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கு. ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் நல்லா தூங்கிட்டோம். போதும். இப்போவே ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம போகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். வெயிலுக்கு முன்னாடியே எத்தனையோ இடத்த கிராஸ் பண்ணி போகலாம். இப்போ ரைட் நவ் டுவார்ட்ஸ் பெங்களூர் பார்த்து நம்ம போகிறோம். பெங்களூர், தும்கூர் அந்த லைனில் அப்படியே போகிறோம். வெயில் வந்துருச்சுன்னா அப்புறம் ஒரு டே டைமில் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும், ரொம்ப அன்ஈஸியாக இருக்கும். அதனால் அப்படியே அதிகாலையிலே கிளம்பணும் அப்படின்னா அந்த பொழுது விடிய விடிய அப்படியே அந்த வெளிச்சமெல்லாம் வர ட்ராவல் பண்ணுற அந்த அனுபவம் ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு ஒன்றும் பெரிய தூக்கமாக ஒன்றும் ஃபீல் ஆகலை. 3 மணி நேரம் ரெஸ்ட்டே போதும். டே டைமில் பாசிபிலிட்டி இருந்தால் வழியில் எங்கேயாவது நம்ம மறுபடியும் போய் ரெஸ்ட் எடுப்போம். ஓகே, பாருங்க. ஓகே, ரொம்ப ஒரு நல்ல அனுபவம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இன்னைக்கு நம்ம நாளை அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த நாள் நம்ம எல்லோருக்கும் ஒரு இனிய நாளாக இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சரிங்களா, நம்ம யாத்திரை தொடர்ந்து செய்வோம். இன்னைக்கு என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா, இதுதாங்க அந்த பங்குடைய ஓவரால் வியூ. ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கலாம். யாரும் எந்த தொந்தரவும் பண்ணலை. எல்லாம் தாண்டி நம்மளுடைய இறைவனுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். நல்லபடியாக ரெஸ்ட் எடுத்தோம். வழித்துணையாக எப்போவுமே நம்மளுடைய இறைவன் நம்மளோட இருப்பார் அப்படின்னு நம்பிக்கையோட தொடர்ந்து நம்ம பயணம் செய்வோம். ஓகே, இது ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு அப்படியே ஃபைல் பண்ணுறேன். சூப்பர் இடங்க, அருமையான தனிமை, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே, இப்படி உடனடியாக நம்ம இப்போ மூவ் பண்ணலாம். ஓகே, இந்த பங்க்கில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு யாரையும் பர்மிஷன்லாம் கேட்க வேண்டாங்க. பாருங்கள், இடம் நல்லா ப்ராடாகவே நல்லாவே இருக்குது. அதனால் அப்படியே வந்தோமா அப்படியே நம்ம பாட்டுக்கு தூங்கிட்டு போகலாம். ஒவ்வொரு சின்ன சின்ன பங்க்லலாம் நம்ம போய் பர்மிஷன் கேட்குற மாதிரி இருக்கும். அவங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அது சொல்லுவாங்க. அது கொஞ்சம் சங்கடமாலாம் இருக்கும். பரவாயில்ல, இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, கொஞ்சம் தண்ணி குடிப்போம். காலையில் எனர்ஜிக்கு இதுதான். நல்லா ஃப்ரெஷ்ஷான தண்ணி குடிச்சு தான் நம்ம டே ஸ்டார்ட் பண்ணுறோம். நேற்று நைட்டு நம்ம யாத்திரை ஸ்டார்ட் பண்ணும்போது 10 மணிக்கு நம்மளுடைய மொபைல் பேட்டரி பார்த்தீங்கன்னா 90 இருந்ததுங்க. சரிங்களா, 90ங்கிற லெவலோட நான் ஃபுல் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா 73 இருக்குது. இதுக்கப்புறம் எங்கே சார்ஜ் போட போகிறோம் என்ன அப்படின்னு ஒன்றும் கன்ஃபார்ம் இல்லை. அவைலபிலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம சகஜமாக போய் யார்கிட்டையும் பேச போகிறதும் கிடையாது. யாத்திரை நேரங்களில் கூச்சப்படுவோம். பேக்கரி, ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி இடத்துல பாசிபிலிட்டி இருந்தால் நம்ம ட்ரை பண்ணுவோம். 73 இருக்குது, லிமிட்டடாக யூஸ் பண்ணுவோம். தென் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். பட் அந்த ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் இருந்தாலும் ஒரு 30 நிமிஷமாவது நமக்கு கிடைக்கணும் இல்லையா? அவைலபிலிட்டி எங்கே கிடைக்கும்? ப்ளக் பாக்ஸ் எல்லாம் இருக்குது. எங்கேயாவது அவைலபிள் இருந்தால் டக்குன்னு பாக்ஸில் கனெக்ட் பண்ணி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒயர் ஜங்ஷன் பாக்ஸ் வச்சுருக்கேன். சரி, பார்ப்போம். அவைலபிள் இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் மொபைல் யூசேஜ் கம்மி பண்ணி அளவாக வச்சுப்போம். ஸோ ரைட் நவ் மணி 6:40. சேலம் சிட்டியெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணிட்டோங்க. பண்ணிட்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கண்டெய்னர் வந்துட்டுருக்கு. அந்த விண்மில்லோட பிளேட்ஸ் வரும் இல்லையா, ஸோ அதை கொண்டு போயிட்டுருக்கு. எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்க. அப்படியேங்கப்பா, ஒரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டை விட நீளமாக இருக்குங்க.
இப்போ மணி 8 ஆச்சுங்க. 203 கிலோமீட்டர், அதாவது ரவுண்டாக ஒரு 200 கிலோமீட்டர்னு வச்சுக்கலாமே. நேற்று நைட்டு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் வழியில். எல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு 200 கிலோமீட்டர் நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரிலாக்ஸான ஒரு ட்ராவல் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, தென் இது பார்த்தீங்கன்னா தர்மபுரி பக்கத்தில் ஒரு டோல்கேட். இது நேஷ்னல் ஹைவே 844 அப்படின்னு சொல்லக்கூடிய ரோடு இது. நெக்ஸ்ட் ஹொசூர் ஒரு 70 கிலோமீட்டர் இருக்கு. பெங்களூர் ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கு. அப்படியே அதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்தோம் அப்படின்னா ஒரு அழகான ஒரு லேக் இந்த மாதிரி இருக்கு ரோட் சைடில். அப்படியே ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன மலை, ஒரு குன்று, சரிங்களா. எல்லா பாறைகள் தான் அதிகமாக இருக்குது ஃபுல்லாக. மேலே வந்து ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அநேகமாக அது விஷ்ணு கோயிலாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். வெள்ளை கலர் கோபுரமாக இருக்குது, சுண்ணாம்பு அடித்த மாதிரி. விஷ்ணு கோயிலாக இருக்கலாம், இல்லை மேபி முருகன் கோயிலாக கூட இருக்கலாம். சூப்பராக இருக்குங்க பார்க்க. லேசாக மழை துளியெல்லாம் விழுகுது. நல்லாவே மழை அடித்தாலும் நல்லா தான் இருக்கும். எனக்கு மழையில் ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். வண்டியும் வாட்டர் சர்வீஸ் ஆன மாதிரி இருக்கும், க்ளீன் ஆன மாதிரி இருக்கும். ஓகே, அப்படியே போகலாம் தொடர்ந்து. இப்போ மணி 10:45. ஹோசூர் எல்லாம் கிராஸ் பண்ணி நம்ம பெங்களூர் சிட்டிக்கு உள்ளே வந்தாச்சு. சிட்டி லிமிட்டில் மடிவாலா பக்கத்தில் இருக்கோம். மடிவாலா வந்து எலக்ட்ரானிக் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பெங்களூர் மெயின் ஏரியா வந்து மெஜஸ்டிக்லாம் இருக்கு இல்லையா, ரயில்வே ஸ்டேஷன் மெஜஸ்டிக், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வரும்னு வைங்களேன். பாருங்கள், இதுதான் உள்ளே போகிற ரோடு. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிட்டிக்குள்ளே என்ட்ராக போகிறதில்ல. இந்த நைஸ் ரோடு அப்படின்னு ஒன்று இருக்குது, NH48 நைஸ் ரோடு அப்படின்னு இருக்குது. தும்கூர் போகிறக்கான ரூட்டர், தும்கூர் மைசூர் எல்லாமே போகலாம் அதில் போனோம்னா. அது ஒரு பைபாஸ் மாதிரி. அதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா 2 வீலருக்கும் நம்ம வந்து டோல் கட்டுற மாதிரி வரும். 30 ரூபா பே பண்ணுற மாதிரி வரும். பாருங்கள், இதான் பெங்களூர் மெட்ரோ இது ஓவர் பிரிட்ஜு. மெட்ரோ அங்கே கிராஸ் ஆயிடுச்சு. நம்ம மெட்ரோன்னு பேர், அது கிராஸ் ஆயிடுச்சு. ஓ சாரி, மெட்ரோ ஸ்டேஷன் கீழே தான் நம்ம நின்றுட்டே இருக்கோம். ஓகே, இங்கே தான் மெட்ரோவோட இது வருது, ரோடு வருது. ஓகே, இதுதான் நம்ம மெட்ரோ அப்படின்ட்டு, சரிங்களா. ஓகே, நம்ம வந்து சிட்டிக்குள்ளே போக போகிறதில்ல. அது ரொம்ப, ஏன்னா லாஸ்ட் மந்த் தான் நான் வந்துட்டு போனேன் நண்பர்களோட. எனக்கு அது அவசியமும் இல்லை. நம்ம வெளியே நேரடியாக வெளியே போகிறதுனால தும்கூர் ரோடு நைஸ் ரோடில் டைவர்ட் ஆக போகிறேன் இப்போ. பாருங்க, 2 வீலருக்கு டோல் கட்டியிருக்கோம். லாஸ்ட் டைம் நான் 30 ரூபா கட்டினேன். ஸோ நான் என்ன நினச்சிட்டேன்னா ஃபிக்ஸடாக எல்லாத்துக்குமே 30 ரூபா தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டேன். கடைசியில் பார்த்தா அப்படி கிடையாது. நம்ம எந்த ரோடு போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி. ஆக்சுவலி நான் தும்கூர் ரோடு போகணுங்க, பட் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. ஏன்னா தும்கூர் ரோடுக்கு வந்து 110 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. எனக்கு அதில் விருப்பம் இல்லை. அதனால் நான் எனக்கு இங்கே லீஸ் லெவல் எக்ஸிட் பக்கத்தில் இருக்கிற எக்ஸிட்னு பார்த்தீங்கன்னா கனகாபுரம் ரோடு, சரிங்களா. ஸோ அதுக்கு நான் 45 ரூபாய்க்கு டோல் எடுத்துகிட்டு அங்கே போயிட்டு கனகாபுராவில் போய் நான் வில்லேஜ் ரோடெல்லாம் இருக்குது, சின்ன சின்ன ரோட்ஸ் எல்லாம் இருக்குது, அதில் நான் ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். எனக்கு இப்படி அன்னெசரியாக இவ்வளோ செலவு பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸ் எனக்கு இல்லை, அவசியம் இல்லை. இப்போ பார்க்கலாம், நம்ம கிராமத்து ரோடில் போகலாம். இதாங்க டோல் பிளாசாவோட எக்ஸிட்டு. அதுலேருந்து அப்படியே நம்ம உள்ளேருந்து வெளியே வந்தோம். இது பெங்களூர் சிட்டி போகிற வழி. சிட்டிக்குள்ளே போயிட்டு இந்த ரோட்டில் வந்துருந்தால் ஃப்ரீயாக வந்திருக்கலாம். பட் சிட்டி டிராஃபிக் இல்லையா, பயங்கரமாக இருக்கும். உள்ளே போயிட்டு ஸ்டக் ஆயிடுவோம். இது வந்து கனகாபுரா போகிற ரோடு. மேலே மெட்ரோ, நம்ம மெட்ரோ அப்படின்ட்டு ப்ராஜெக்ட். தென் என்ன அப்படின்னா ஒரு 15 கிலோமீட்டர் கூட இருக்காதுங்க. இதுக்கு வந்து 45 ரூபா டோல் வாங்குறது, அதுவும் ஒரு ஸ்கூட்டருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அநியாயமாக இருக்குது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை.
चाय। जी कितना का, हाउ मच? हाँ 10, ஓகே. நல்ல வேலைங்க, டோலில் வரும்போது ஃபிக்ஸடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது தும்கூர் ரோடு நம்ம கேட்காம விட்டுட்டோம். சொல்லியிருந்தா 110 ரூபா டோல் போட்டு தட்டியிருப்பாங்க. தலை மேலே 110 ரூபா போயிருக்கும் செலவு. நான் அங்கே ஃபிக்ஸடாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தேன். அப்புறம் அந்த டோல்கிட்ட அந்த எலக்ட்ரானிக் எல்இடி லைட்ஸ், டிஜிட்டல் லைட்ஸில் பார்த்தேன் 110, 90, 75 அப்படி விதவிதமான, முன்னாடி நிறையா பைக்ஸ் இருந்ததா, ஸோ விதவிதமாக டிஸ்பிளே ஆகிட்டு இருந்தது. அப்போ தான் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, ஓ இது ஃபிக்ஸடு கிடையாதா, ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ரேட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்தது. ஸோ நான் உஷாராயிட்டேன். அப்புறம் அந்த போர்டில் பார்த்தேன், இருக்கிறதுலே கம்மி ரேட் எதுன்னு பார்த்தேன். அதில் 45, 30 ரூபாய்க்கு ஒன்று இருந்தது. அது எனக்கு பரிச்சயம் இல்லாத ஊர், ஸோ அங்கே தெரியாமல் போகக்கூடாது அப்படின்ட்டு 45 ரூபாய்க்கு கனகாபுரா ரோடு போட்டிருந்தாங்க. கனகாபுரா எனக்கு தெரிஞ்ச பரிச்சயமான இடம், அதனால் அதை ஓகே பண்ணிட்டேன். 110 ரூபா வேஸ்ட் ஆக வேண்டியிருந்தது. இப்போ 45ஓட போச்சு, தலைக்கு வந்து தலைப்பாகோட போச்சு அப்படிம்பாங்களா, அது மாதிரி 110 ரூபா செலவு வைக்க வேண்டிய இடத்துல 45 ரூபாயோட எஸ்கேப் ஆகி வந்துட்டோம். இன்னும் நம்ம லோக்கல் ரோடில் போகலாம். நம்ம பெட்ரோல் வேற பிளிங்க் ஆகிட்டே இருக்குங்க. பெட்ரோல் வந்து லோ ஆயிடுச்சு. இன்னும் போகும், ஒரு 20-30 கிலோமீட்டர்லாம் கூட போகும். ஆல்ரெடி 15 கிராஸ் ஆயிடுச்சு, 15-20க்கு தாண்டிடுச்சு. இன்னொரு 20 கூட போகும். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, கர்நாடகாவில் நான் பார்த்த வரைக்கும் பெட்ரோல் பங்க்ஸ் எல்லாம் ரொம்பவே கம்மியாக தாங்க கிடைக்குது. ஒரு 20 கிலோமீட்டருக்கு ஒன்று, 30 கிலோமீட்டருக்கு ஒன்று, அந்த மாதிரி ரொம்ப கம்மியாக தான் அவைலபிளாக இருக்குது. பட் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. ரொம்ப லோக்கல் ரோடில் ஒரு வில்லேஜில் போனால் கூட ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பெட்ரோல் பங்க்ஸ் எல்லாம் நிறைய பார்க்க முடியுது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. மணி 12 ஆச்சுங்க. பெங்களூர் சிட்டியெல்லாம் தாண்டி வெளியே வந்தாச்சு. கனகாபுரா அப்படிங்கிற ஒரு லொக்கேஷன் பார்த்து போயிட்டுருக்கோம். கனகாபுரா வந்து இங்கேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, ஒரு பங்க் ஒன்று கிடைச்சது, பெட்ரோல் போட்டோம் நல்லபடியாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய கோயில் ஒன்று, சிவன் கோயில், அங்கே ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது. அதை பார்க்கும்பொழுது ரொம்ப ரம்யமாக இருக்குது. அதை அப்படியே ரசிச்சுட்டு நின்றுட்டுருக்கேன். ஒரு 2 நிமிஷம் அப்படியே நின்றுட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்றுமே சாப்பிட்லைங்க. நேற்று நைட்டு கூட சாப்பிடல. நேற்று ஈவினிங் 5 மணிக்கு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடல. 10 மணிக்கு நைட்டு முறையாக நம்ம யாத்திரை ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ 12 மணி வரைக்கும் நம்ம ஈட்டபிள்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு டீ மட்டும்தான் எடுத்திருக்கோம். 10 ரூபாய்க்கு பெங்களூர் அந்த டோல்கேட் பக்கத்தில், பெங்களூர் அவுட்டர் ஏரியாவில், சிட்டி பார்டரில் ஒரே ஒரு டீ மட்டும் சாப்பிட்ருக்கோம். 10 ரூபா டீ. இன்னும் எங்கே எந்த மாதிரி ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னு தெரியல, போய் பார்க்கலாம், தேடி பார்ப்போம். இப்போ தான் பசியோட ஃபீல் ஆகுது. இவ்வளோ நேரம் பசி எடுக்கிற மாதிரி ஃபீல் ஆகலை, இப்போ பசிக்குது. சரி, அப்படியே தொடர்ந்து போகலாம். ரைட் நவ் மணி 12:30 ஆச்சுங்க. இப்போ இந்த ரோடு இருக்கு இல்லையா, இது வந்து NH 948 அப்படின்னு பேர். இது வந்து கோயம்புத்தூர் டு பெங்களூர் வயா சத்தியமங்கலம், சரிங்களா? சத்தியமங்கலம் வழியாக வந்து பெங்களூருக்கு கனெக்ட் ஆகுற ரோடு இது, கோயம்புத்தூர் டு பெங்களூர், சரிங்களா? चाय विदाउट शुगर मिलेगी? ओके, नॉर्मल रेडी। ये कितना कम? 2 पीस और एक चाय 20. ओके. பசி நேரத்தில் நல்ல நல்ல ரோட் சைடு சிம்பிள் ஹோட்டல்ஸ் எல்லாம் விட்டுட்டு கடைசியில் ஒரு பேக்கரியில் வந்து டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்க. டீ ஃப்ளேவர் நல்லா இருந்தது, நல்லா திக்காக நல்லா இருந்தது. பட் சூடு கம்மி, சூடு இல்லை.
ஓகே, இன்னும் எங்கே சாப்பிட போகிறது தெரியல. மணி ஒன்றாச்சு, பசி பயங்கரம். பார்க்கலாம். सर बता दी पापा फ्रेंड ఉన్నాడు వన్ మీడియా లైక్ సరే బాబా తెలుగు తెలుగు ಮತ್ತೆ ಗೊತ್ತು ಕಾಲೇ ಸರಿ ஓகேங்க, இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் நம்ம வழியில் பார்த்தோம் வந்தோம். இதை விட பெட்டராக கூட நிறைய இருந்தது, மிஸ் பண்ணிட்டோம். இதுவும் ஓகே, பரவாயில்ல. பட் ஃபுல் மீல்ஸ் தான் இருந்தது அப்படின்னாங்க. தோசை, இட்லி இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. வெரைட்டி ரைஸ் மாதிரியும் எதுவும் இல்லை அப்படின்னாங்க. கடைசியாக ரெண்டு இட்லி, அந்த தட்டு இட்லின்னு பேர், ஃப்ளாட்டாக இருக்கும். 2 இட்லி மட்டும் சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. தேங்காய் சட்னி சுமார் தான், அது ஒன்றும் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. பட் அந்த சப்ஜி இது கொடுத்தாங்க, உருளைக்கிழங்கு மசாலா, இட்லிக்கு அது நல்ல காம்பினேஷன், சூப்பராக மேட்ச் ஆகுதுங்க. பூரி மசால் மாதிரி, பட் கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு கர்நாடகா ஸ்டைலில் இருக்குது, நல்லா இருக்குது. ஓகே, ஏதோ பரவாயில்ல. 2 இட்லிங்கிறது கரெக்டாக ஒரு அளவுக்கு ஓகே அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஒரு இட்லி 15 ரூபா தான், 2 பீஸ் 30 ரூபா. மணி இப்போ 2:30 ஆச்சுங்க. கிளைமேட்லாம் சூப்பராக தான் இருக்கு பாருங்க. ஆனால் நமக்கு தான் ஒரு 2-3 நாளாக தூக்கமும் சரியில்லை. நேற்று நைட்டும் சரியாக தூங்கல, அன்ஈஸியாக இருக்குது அது மாதிரி. அது அப்படியே ரோட் சைடு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டோம், அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட். முடியல. பக்கத்தில் நஞ்சன்கூட் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கோயில் ஒன்று இருக்குங்க. நஞ்சன்கூடுங்கிறது இங்கிருந்து சுமார் ஒரு 70 கிலோமீட்டர் வரும்னு வச்சுக்கலாம். 60-70 கிலோமீட்டர் வரும். இங்கேருந்து சாம்ராஜ் நகர் போயிட்டு அங்கேருந்து நஞ்சன்கூட். ஸோ அங்கே போனோம்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். சிவன் கோயில் இருக்குது, பக்தர்கள்லாம் வருவாங்க போவாங்க. இப்போ வீக்கெண்ட் வந்தாச்சு இல்லையா, கொஞ்சம் கூட்டமாக வரும். நைட்டெல்லாம் ஸ்டே பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். இன்றைக்கி தூங்குறதுக்கு அங்கே தான் போகணுன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் ஒன்றும் தெரியல. பகல்லே தூக்கம் பயங்கரமாக இருக்குங்க. சாப்பிட்டு தண்ணியே குடிக்கலைங்க. சாப்பிட்டுன்ட்டு இல்லை, காலையிலேருந்தே வாட்டர் இன்டேக் ரொம்ப கம்மி தான். 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் இருந்தது, அதை ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ வழியில் தண்ணி குடிக்கலான்னு போகும்போது எனக்கு இந்த ஜீரா ட்ரிங்க் கண்ணுக்கு பட்டது. ஜீரா ட்ரிங்க் குடிக்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெருசாக ஹெவியாக சாப்பிடல. இருந்தாலுமே இது கர்நாடகாவில் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல், அதனால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சாப்பிட்றேன். ஒரு வழியாக அங்கே இங்கேன்னு எல்லா பக்கம் ரவுண்ட் அடிச்சுட்டு, அதாவது வித்தவுட் எனி பிளான், ஒரு ப்ராப்பர் பிளான் இல்லாமல். ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று சொல்லணும் உங்ககிட்ட. என்ன அப்படின்னா, இந்த பெங்களூரில் டோல் வாங்கினாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, 110 ரூபா டோல் கேட்டாங்க. இங்கே இதுக்கு தும்கூர் ரோடுக்கு, சரிங்களா. நம்ம வந்து தும்கூர் ரோடு அந்த வழி தான் ட்ராவல் பண்ண வேண்டி இருந்தது. ஆனால் நம்ம வந்து டைவர்ட் ஆகி போயிட்டோம். அவ்வளோ டோல் எதுக்கு செலவு பண்ணோம் அப்படின்னு. ஆனால் ஒரு உண்மை என்ன அப்படின்னா, 110 ரூபா அதிகண்டா, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் அந்த ரோட்டில், அந்த டோல் ரோட்டில் போகாமல் வேறு பக்கம் டைவர்ட் ஆகி வரும்பொழுது பெட்ரோல் செலவு கிட்டத்தட்ட 200 ரூபாய்க்கு மேலேயே போகுதுங்க. அதுதான் உண்மை. இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சுமே நான் ஏன் அப்படி செஞ்சேன்னா, நம்ம காசை நம்மளாவது அனுபவிச்சுட்டு போகலாம், நம்ம வண்டியில் பெட்ரோல் போட்டு நம்ம அனுபவிச்சுட்டு போகலாம் அப்படின்னு தான் நான் வேணும்னே அப்படி பண்ணேன். சும்மா எதுக்குங்க தேவையில்லாமல் கொடுத்துட்டு. 110 ரூபாங்க, ரொம்ப அநியாயம்.
ஒரு ஒரு அளவு இருக்கு. ஒரு ஸ்கூட்டர்னா ஒரு 25 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா அப்படின்னா கூட ஒரு மேக்ஸிமம் 50 ரூபா வரைக்கும்னா கூட பரவாயில்லன்னு சொல்லுவேன். 110 ரூபான்னா என்னங்க? அதான் எனக்கு அது பிடிக்கல. ஆனா என்ன, நம்ம அந்த ரோட்ல போயிருந்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா வந்திருக்கலாம். நிறைய டைம் மிச்சமாயிருக்கும். பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் மிச்சமாயிருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம டிராவல் விரும்பி தானே செய்றோம். அப்புறம் என்ன, நம்மளே பெட்ரோல் போட்டு நம்ம வண்டியில் நம்ம ஊர் சுத்தலாம். நிறைய அனுபவங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் அந்த மாதிரி பண்ணது. ரைட் நவ் தும்கூருக்கு பக்கத்தில் ஒரு 28 கிலோமீட்டர் முன்னாடிங்க. அதாவது 28 கிலோமீட்டர் போனால் தும்கூர். சரிங்களா? நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் இது வந்து குளிகல் அப்படின்னு பேர். இந்த லொக்கேஷனுடைய பேர் குளிகல் அப்படின்ட்டு. இங்கே ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன், இந்தியன் ஆயில் பெட்ரோல் ஸ்டேஷன். அவர்கிட்ட கேட்டேன், அவர் பர்மிட் பண்ணிட்டாரு. ஸோ இங்கே தான் ஹால் பண்ண போகிறோம். மார்னிங் ஒரு 5 o'clock இங்கேருந்து கிளம்ப போகிறோம். பார்க்கலாம், நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புவோம். ஓகே, இங்கே இருக்கவங்களுக்கு உண்மையாக நன்றி சொல்லணுங்க. கேட்ட ஒரே செகண்டில் அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், இங்கே தான் இடம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடம் இங்கே நம்ம தூங்க போகிறோம். போதும், நம்ம சேஃபாக தூங்கி எந்திரிச்சா போதும். ஒரு 5 மணி நேரம் இல்லை மினிமம் 4 மணி நேரம் சேஃபாக தூங்கி எந்திரிச்சாலே போதுங்க. தேவையில்லாமல் நைட் ட்ராவல் பண்ணுறது வந்து சேஃப்டி கிடையாது. அது அன்னெசரியாக நிறையா இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு சேஃப்டியான இடத்துல தூங்கினா அதுவே சொர்க்கம். உண்மையாக அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கணும். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப தேங்க்யூ. லாஸ்ட் நைட் சேலம் பக்கத்தில் மகுடஞ்சாவடி அங்கே வந்து ஜியோ பங்க்கில் தூங்கினோம். அங்கே யாருமே கேட்கவே மாட்டாங்க. அப்படியே கிரவுண்ட் மாதிரி நல்ல இடம் இருக்கும். நான் அப்படியே தூங்கிட்டேன். இன்னைக்கு இந்த பங்க் இந்தியன் ஆயில் தும்கூர் பக்கத்தில் இந்தியன் ஆயில் பங்க்கில் தூங்குறோம். ஒரு 2-3 நாளாகவே தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. அதே மாதிரி நேற்று ட்ராவல் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 560 கிலோமீட்டர்ஸ் 24 ஹவர்ஸில் 560 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அங்கே இங்கேன்னு சுற்றி. ஸோ உடம்பு மனசு ரெண்டுமே, மனசு ஓகே, உற்சாகமாக தான் இருக்குது. உடம்பு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது. சரி, ரெஸ்ட் எடுப்போம். இந்த இரவு நம்ம எல்லோருக்கும் ஒரு இனிய இரவாக அமையட்டும். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது நாளைக்கு பார்த்துக்கலாம். ஒன்றும் பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். படைத்த இறைவன் இருக்கா, அவன் பார்த்துக்குவான் எல்லாம் அப்படின்னு அவங்ககிட்ட வச்சுருவோம். நம்ம இன்றைக்கி என்ன செய்யணுமோ அந்த முயற்சி மட்டும் கரெக்டாக எடுப்போம். அதுக்கான பலன் தொடர்ந்து கிடைக்கும். சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக அடுத்தடுத்து என்ன அனுபவம் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, பார்க்கலாம். Good night. Thanks for watching. Jai Hind.